குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 7ஆம் வகுப்பு கணிதம் தொடர்ச்சியாக பார்ப்போம். கணிதத்தில் இந்த வகுப்பில் நாம் ஜாமெட்ரி, அதாவது வடிவியல் பற்றி பார்ப்போம். வடிவியல் 5வது வகுப்பில் வடிவியல் இருக்குது. அதில் வடிவியலில் நம்ம பார்ப்போம். எடுத்துக்காட்டு 5-11. அதாவது ஒரு கோட்டு துண்டின் செங்குத்து இரு சமவெட்டி வரைதல். கோட்டு துண்டின் செங்குத்து இரு சமவெட்டி வரைதல். எடுத்துக்காட்டு 5-11 பார்க்க, 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஏபி என்ற கோட்டு துண்டிற்கு செங்குத்து இரு சமவெட்டி வரைக. உனக்கு புக்கில் பக்கம் 109 இருக்கு. வடிவியல் புக்கில் பக்கம் 109, இங்கிலீஷ் மீடியம், யூனிட் 5, ஜாமெட்ரி. Construction of perpendicular bisector of a line segment. Page number 102. Page number 102 இருக்கு. இங்கிலீஷ் மீடியம். Example 5.11. Construct a perpendicular bisector of the line segment AB equal to 6 cm. அதாவது 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஏபி என்ற கோட்டு துண்டிற்கு செங்குத்து இரு சமவெட்டியை வரையணும்னு சொல்லியிருக்கு. முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நேர் கோடு வரையணும். ரூலர் வழியாக, ஸ்கேல் வழியாக இதில் நாம் ஒரு நேர் கோடு வரைந்து கொள்ள வேண்டும். நேர் கோடு வரைந்து குறிப்பிட்ட வரையணும். நேர் கோடு வரையணும். நேர் கோடு வரைஞ்சிட்டோம். நேர் கோடு வரைஞ்சிட்டோம். ஒரு நேர் கோடு வரைஞ்சிட்டோம். நேர் கோடு லைன் வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கமும் நம்ம ஆரோ போட்டு செஞ்சு ஆரோ போட்டு அந்த லைனில் இந்த கோட்டில் ஒரு ஆரம்ப புள்ளி வைக்கணும். அந்த கோட்டில் ஒரு ஆரம்ப புள்ளி, சிறிய புள்ளியாக வைக்கணும். ஒரு ஆரம்ப புள்ளி வைக்கிறோம். அந்த ஆரம்ப புள்ளிக்கு ஏ அப்படின்னு பேர் இட்டோம். ஏ கோடு வரையணும். நேர் கோடு எத்தனை சென்டிமீட்டர் கிடையாது. நேர் கோடு வரையணும். நமக்கு 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஏபி அதை விட நீளமா இருக்கும். நேர் கோடு வரைஞ்சிட்டு ரெண்டு புறமும் ஆரோ கொடுத்து அந்த நேர் கோட்டில் ஒரு ஆரம்ப புள்ளி வைக்கிறது. அந்த ஆரம்ப புள்ளிக்கு ஏ அப்படின்னு நாம பேரிட்டோம். ஏ அப்படின்னு பேரிட்டோம். புக்கில் உனக்கு 109வது பக்கத்தில் ஏ அப்படின்னு பேரிட்டோம். திரும்ப சூழல் வழியாக, ஸ்கேல் வழியாக நம்ம 6 சென்டிமீட்டரில் ஏலேருந்து எடுக்கணும். ஏலேருந்து அந்த மில்லிமீட்டர் கூட ஆரம்பிக்கும். அந்த மில்லிமீட்டர் கூட ஆரம்பிக்கிறதுல முதல் கோடிலிருந்து எடுக்கணும். சைடு பக்கத்துல இருந்து எடுக்கக்கூடாது. மில்லிமீட்டர் முதல் இருந்து எடுக்கணும். கரெக்டாக நம்ம 6 சென்டிமீட்டரில் எடுக்கணும். 6 சென்டிமீட்டரில் எடுத்து ஒரு புள்ளி வைக்கிறோம். 6 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வைக்கிறோம். 6 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வைத்து அந்த புள்ளிக்கு பி அப்படின்னு பேரிட்டோம். பி அப்படின்னு பேரிட்டோம். அதாவது ஒரு நேர் கோடு வரையணும். நேர் கோடு வரைஞ்சிட்டு அந்த கோட்டில் ஆரம்ப புள்ளி வைக்கிறோம். அந்த ஆரம்ப புள்ளிக்கு ஏ அப்படின்னு பேரிட்டோம். ஏலிருந்து நம்ம ஸ்கேல் வழியாக ஃபர்ஸ்ட் மில்லிமீட்டர்ல கரெக்டாக 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்ல ஒரு புள்ளி வைக்கும். 6 சென்டிமீட்டர்ல ஒரு புள்ளி வைக்கிறது. அந்த புள்ளிக்கு பி அப்படின்னு பேரிட்டோம். இப்போ ஏபி நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் ஆயிருக்கு? 6 சென்டிமீட்டர் ஆயிருக்கு. அப்போ 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடும். ஏபி என்பது இப்போ நமக்கு 6 சென்டிமீட்டர் ஆகிருக்கும். இன்னும் கவராயத்தின் உதவியால் எடுத்துக்கொள்ள வேண்டும். கவராயத்தில் பென்சில் மாட்டி எடுத்துக்க. பென்சில் மாட்டி எடுத்துக்கொண்டு இதனுடைய ஏபி நீளத்தில் பாதிக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம கவராயத்தில் பென்சில் மாட்டி விரிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஏபி நமக்கு 6 சென்டிமீட்டர் இருக்கு. அந்த 6 சென்டிமீட்டர்னா அதில் பாதியை விட கூட இருக்கும். பாதினா 3 சென்டிமீட்டர், அதை விட 3 விட கூட இருக்கும். அதுக்காக அளந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாதிக்கு மேலே விரிவாக இருக்கிற மாதிரி கவராயத்தில் பென்சில் மாட்டி விரிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விரிவாக எடுத்துக்கொண்டு நாம அந்த ஊசி முனை ஏல இருக்கிற மாதிரி வைத்துக்கொண்டு ஏபி கோட்டுக்கு மேலே ஒரு வட்ட வில் வெட்டணும்.
ஏபி கோட்டுக்கு மேல ஒரு வட்ட வில் கட்டுறோம். அந்த அளவை மாற்றாதபடி அப்படி ஏபி கோட்டுக்கு கீழையும் ஒரு வட்ட வில் கட்டுறோம். ஏபி கோட்டுக்கு கீழையும் ஒரு வட்ட வில் கட்டுறோம். அதாவது ஏபி 6 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு ஏபி நீளத்துல பாதிக்கு மேல இருக்கிற மாதிரி கவராய்க்கு விரிவா எடுத்துக்க பிக்ஸ் மாட்டி எடுத்துக்க ஊசி முறையை ஏல வைக்கும்போது ஏபி கோட்டுக்கு மேல ஒரு வட்டவில் ஒரு ஆர்க் வைக்கிறோம். அளவை மாற்றாத அதே மாதிரி ஏபி கோட்டுக்கு கீழையும் ஒரு வட்டவில் வைக்கிறோம். இது அளவை மாற்றாம அப்படியே ஊசி முறையை வீரல் கொண்டு ஏபி கோட்டுக்கு மேல முன்பு வெட்டிய வட்ட வில்லுக்கு மேல அப்படி மற்றொரு வட்டவில் வெட்டு. அதே மாதிரி ஏபி கோட்டுக்கு கீழே முன்பு வெட்டிய வட்ட வில்லுக்கு மேல ஒரு வட்டவில் வெட்டு. இப்போ அளவு மாற்றாதபடி ஒரு வட்டவில் வெட்டியாச்சு. இந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளி இதற்கு சி அப்படின்னு பேரு. இந்த சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு பி அப்படின்னு பேரு. இதற்கு சி அப்படின்னு சந்திக்க புள்ளிக்கு பேரு. இதற்கு டி பேரு. சியையும் டியையும் தேர் உதவியால இணைக்குது. நேர்கோடாக இணைக்குது. இப்போ இந்த சந்திக்கிற இந்த புள்ளிக்கு நாம ஓ அப்படின்னு பெயரிட்டோம். சந்திக்கிற புள்ளிக்கு ஓ அப்படின்னு பெயரிட்டோம். இப்போ இது வந்து எத்தனை டிகிரி? 90 டிகிரி. 90 டிகிரி இருக்கிறதுனால இதை நாம் வட்டமா போடக்கூடாது. 90 டிகிரினா சதுரமா இந்த மாதிரி தான். இது 90 டிகிரி எப்படி? 90 டிகிரி. இப்போ ஏஓ நீளமும் ஓபி நீளமும் சரியாக பாதி ஆயிடும். இப்போ நம்ம 6 பார்த்தோம். 3 கரெக்டாக இருக்கும். 4 இது 3 சென்டிமீட்டர் இருக்கு. ஓபி 3 சென்டிமீட்டர் இருக்கு. இது இரண்டுமே சரியாக பாதி. இப்போ இது 3 சென்டிமீட்டர், ஏஓ 3 சென்டிமீட்டர், ஓபி 3 சென்டிமீட்டர். இரண்டுமே 3 சென்டிமீட்டர். பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருக்கு. 3 சென்டிமீட்டர் இப்போ இது சமபகுதியாக நம்ம 2 பாகமாக பிரிக்கின்றோம். இதுதான் நமக்கு 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஏபி என்ற கோட்டிற்கு இரு சமவெட்டி வரைதல். சரிங்களா? இன்னொரு முறை சொல்லியிருந்தேன். முதல்ல நாம் என்ன செய்யறோம்னா ஒரு நேர்கோடு வரைஞ்சிருக்கோம். முதல்ல ஒரு நேர்கோடு வரைஞ்சிட்டு 2 புறமும் அம்புக்குறி போட்டுக்கலாம். இல்லாமல் சொல்றதுக்கு அம்புக்குறி போட்டுக்கிறோம். இந்த அந்த நேர்கோட்டுல தள்ளி பக்கத்தில் வைக்க தள்ளி ஒரு புள்ளி வைக்கும். சின்ன புள்ளி வை. ஆரம்ப புள்ளி. இந்த ஆரம்ப புள்ளிக்கு ஏ அப்படின்னு பெயரிட்டோம். இனிமே ரூலர் உதவியால ஸ்கேல் உதவியால ஏயிலிருந்து 6 சென்டிமீட்டர் நீளத்துல ஏயிலிருந்து 6 சென்டிமீட்டர் நீளத்துல 6 சென்டிமீட்டர் வந்து ஒரு புள்ளி வைக்குது. அந்த புள்ளிக்கு பி அப்படின்னு பெயரிட்டோம். ஏயிலிருந்து 6 சென்டிமீட்டர் எது மாற்றக்கூடாது. ஏயிலிருந்து இந்த மில்லிமீட்டர் கோடு முதல் கோடு ஆட்டி முதல் கோடு ஏயில இருக்கணும். ஏயில இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஏயிலிருந்து 6 சென்டிமீட்டர் புள்ளி வைத்து அந்த புள்ளிக்கு பி அப்படின்னு பெயரிட்டோம். இப்போ ஏபியினுடைய நீளம் என்னன்னா 6 சென்டிமீட்டர். ஏபி மட்டும் ஆச்சுன்னா கரெக்டாக 6 சென்டிமீட்டர். திரும்ப ஒரு காணி ஆகி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு மில்லிமீட்டர் கூட கூடிய. இப்போ ஏபி வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர். ஏபி 6 சென்டிமீட்டர். என்ன கவராயத்தில் பென்சில் மாட்டி எடுத்துக்க. எடுத்துக்கொண்டு ஏபி நீளத்தில் பாதி பாதியை விட கூடுதலாக இருக்கிறவாறு கவராயத்தில் நாம விரிவாக ஏபி நீளத்தில் பாதிக்கு மேலே பாதினா 3 சென்டிமீட்டர். 3 விட கூட இருக்கணும். நீ அளவு கலந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை.
தோராயமாக எடுத்துக்கலாம். பாதிக்கு மேலே இருக்கிற மாதிரி விரிவாக வந்து இப்போ இந்த அசைவல் மத்தி பகுதியிலிருந்து ஊசி முனைக்கு இடையிலாம் கையை பிடிக்கணும். சிலர் என்ன செய்யறாங்கன்னா இப்படி பிடிச்சிட்டு வெட்டினீங்க, அப்படி வெட்டினா அவனுக்கு அசைவு வந்து அதனால இந்த சென்டர் பகுதியிலிருந்து மீடியம் பாயிண்ட் இடையில தான் நம்ம கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ விரிவாக எடுத்ததுக்கு அப்புறம் ஊசி முனையை ஏல வைக்கும். ஊசி முனையை ஏல வைக்கும்போது ஏபி கோட்டுக்கு மேலே நம்ம ஏபி கோட்டுக்கு மேலே ஒரு வட்டவில் வெட்டுறோம். ஏபி கோட்டுக்கு மேலே ஒரு வட்டவில் வெட்டுறோம். அதாவது ஏபிக்கு மேலே ஊசி முனை ஏல வைத்துக்கொண்டு ஒரு வட்டவில் வெட்டியிருக்கோம். அளவை மாற்றாதபடி ஏபி கோட்டுக்கு கீழையும் அதே மாதிரி ஒரு வட்டவில் வெட்டியிருக்கோம். திரும்ப அளவு மாற்றாதபடி அப்படி ஊசி முனை நீக்குவது. நோட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஊத்திக்க. ஊசி முனையை வீல வைத்துக் கொண்டு முன்பு வெட்டிய அந்த வட்ட விலுக்கு மேல திரும்ப ஊசி முனை வீல இருக்கிற மாதிரி ஏபி கோட்டுக்கு மேல ஒரு வட்ட விட்டு அளவை மாற்றாத அதே மாதிரி ஏபி கோட்டுக்கு கீழே முன்பு வெட்டிய அந்த வட்ட விலுக்கு மேல இன்னொரு வட்ட வில் ஏலிருந்தும் ஏபி கோட்டுக்கு மேல ஒரு வட்டவில் கீழே ஒரு வட்டவில் வெட்டணும். பியில இருந்தும் ஏபி கோட்டுக்கு மேலே ஒரு வட்டவில் கீழே ஒரு வட்டவில் ஒரே அளவுதான், அளவு மாற்றிருக்கிறது. சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு சி அப்படின்னு பேரு. இதுல சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு டி அப்படின்னு பேரு. இந்த சீனுக்கு பேரிட்டோம், இதை டிக்கு பேரிட்டோம். இப்போ இந்த சிடியை நேர இணைக்கும் போது உனக்கு ஏபி கோட்டை வெட்டக்கூடிய இந்த புள்ளிக்கு ஓ அப்படின்னு பேரிட்டு இது வந்து செங்கோணத்தை குறிப்பிடுது. செங்கோணம் அதனால வட்டமா போடக்கூடாது, செங்கோணத்தை குறிப்பிடுது. அதனால 90 டிகிரி போட்டுக்கலாம். இப்போ ஏ ஓ எடுத்தீங்கன்னா உனக்கு 3 சென்டிமீட்டர், 6ல் பாதி 3 சென்டிமீட்டர். அது மாதிரி ஓபி 3 சென்டிமீட்டர். இப்போ ஏபி 6 சென்டிமீட்டர், 2 சம வெட்டியாக எடுத்தாச்சு. இது 3 சென்டிமீட்டர், ஓபி 3 சென்டிமீட்டர், ஏஓ 3 சென்டிமீட்டர், ஓபி 3 சென்டிமீட்டர். இது சமமாக எடுத்தாச்சு. புரியுதா? புரிஞ்சுக்கலாமா? இதை இன்னொரு முறை சொல்லியிருக்கேன். ஒரு நேர் கோடு வரைஞ்சிருக்கோம். நேர் கோடு வரைஞ்சி 2 புறமும் ஏரோ போட்டோம். அந்த கோட்ல ஒரு புள்ளி வைத்து அந்த புள்ளிக்கு ஏ அப்படின்னு பேரிட்டோம். ஏல இருந்து 6 சென்டிமீட்டர் இருக்கிறவாறு, ஏல இருந்து 6 பார்க்கணும், இருந்து பார்க்கக்கூடாது. ஏல இருந்து 6 சென்டிமீட்டர் இருக்கிறவாறு ஒரு புள்ளி வைத்து அந்த புள்ளிக்கு பி பேரிட்டோம். அந்த புள்ளிக்கு பி அப்படின்னு பேரிட்டோம். இப்போ நமக்கு ஏபி வந்து 6 சென்டிமீட்டர் அளந்து பார்க்க 6 சென்டிமீட்டர் இருக்கானே அளந்து பார்க்க. திரும்ப கவராயத்தில் பென்சில் மாட்டி எடுத்துக்கொண்டு ஏபி நீளத்துல பாதிக்கு மேல இருக்கிறவர் தோராயமாக அளந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதிக்கு மேல இருக்கிறவர் எடுத்துக்கொண்டு ஊசி முனையை ஏற வைத்துக் கொண்டு ஏபி கோட்டுக்கு மேல ஒரு வட்டத்தில் இருக்கிறோம், ஏபி கோட்டுக்கு கீழே ஒரு வட்டத்தில் இருக்கிறோம். அளவை மாற்றாதவாறு அப்படியே ஊசி முனையை வீல வைத்துக் கொண்டு ஏபி கோட்டுக்கு மேல ஒரு வட்டத்தில் இருக்கிறோம், ஏபி கோட்டுக்கு கீழையும் ஒரு வட்டத்தில் இருக்கிறோம். இப்போ சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு சிக்கு பேரிடுறோம், சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு டிக்கு பேரிடுறோம். சியையும் டியையும் தூள உதவியாக நாம் என்ன செய்யறோம்? இணைச்சிருக்கோம். இப்போ ஏபி கோட்டை 2 சமமாக பிரிக்குது. ஏபி கோட்டை பிரிக்கக்கூடிய இந்த பகுதிக்கு ஓ அப்படின்னு பேரிடுறோம். இது செங்கோணத்தை குறிப்பிட்டதுனால வட்டமாக போடக்கூடாது, முக்கோணமாக தான் போடணும். செங்கோணம் போட்டுக்கணும். இப்போ ஏஓ அளந்துனா நமக்கு 3 சென்டிமீட்டர் இருக்கும், ஓபி அப்படின்னா 3 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ ஏபி 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள இந்த கோட்டு துண்டுக்கு 2 சம வெட்டி வரைந்தாச்சு. புரிஞ்சுதா? சரி, இது அப்படி நீங்கள் இப்போ நோட்டில் வந்துடுங்க. இன் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 102 construction of perpendicular bisector of a line segment. I believe example 5.11
construct a perpendicular bisector of the line segment AB 6 cm. AB 6 cm. முதல்ல நாம என்ன செய்யணும்? draw a line. draw a line. ஒரு நேர்கோட வரையணும். draw a line. அடுத்து அந்த லைன்ல A பாயிண்ட குறிக்கிறோம். பாயிண்ட் A குறிக்கிறோம். A ல இருந்து நம்ம 6 சென்டிமீட்டர்ல 6 சென்டிமீட்டர் அதாவது 6 சென்டிமீட்டர்ல நாம என்ன செய்றோம்? B குறிக்கிறோம். AB 6 சென்டிமீட்டர். அப்போ A ல இருந்து B 6 சென்டிமீட்டர் குறிச்சிட்டோம். அதுபோல யூசிங் காம்பஸ் அதாவது காம்பஸ் உடைய வேலை காம்பஸ் யூஸ் பண்ணி நாம என்ன செய்றோம்னா more than அதாவது பாதிக்கு more than half of the length of AB அதாவது more than half பாதிக்கு மேல இருக்கிற மாதிரி AB ல பாதிக்கு மேல இருக்கிற மாதிரி காம்பஸ் நாம யூஸ் பண்றோம். காம்பஸ் யூஸ் பண்ணி நாம அந்த காம்பஸ் வந்து லீடிங் பாயிண்ட நாம என்ன சொல்றோம்? A பாயிண்ட் வைக்கிறோம். A பாயிண்ட் வைத்து AB அந்த லைன் செக்மென்ட்க்கு மேல AB லைன் செக்மென்ட்க்கு மேல நம்ம above AB ஒரு ஆர்க் வைக்கிறோம். AB லைனுக்கு மேல ஒரு ஆர்க் வைக்கிறோம். அதே மாதிரி AB லைனுக்கு கீழ ஒரு ஆர்க் வைக்கிறோம். நம்ம அளவு மாத்திர கூடாது. when the same radius right same அதே மாதிரி நீடில் பாயிண்ட B ல வைக்கிறோம். நீடில் பாயிண்ட B ல வைக்கும்போது அந்த AB லைனுக்கு மேல நம்ம ஒரு ஆர்க் வைக்கிறோம். முன்பு வெட்டி ஆர்க் கட் பண்ற மாதிரி ஒரு ஆர்க் வைக்கிறோம். அதே மாதிரி AB லைனுக்கு கீழேயும் ஒரு ஆர்க் வைக்கிறோம். அதே மாதிரி mark the point of intersection of the arc as C. இது சீரிஸ் பேருக்கும் இத D க்கு பேருக்கும் பேரிட்டு join C and D. இப்போ ரெண்டையும் இணைக்கிறோம் ஜாயின் பண்றோம். C யையும் D யையும் ஜாயின் பண்றோம். இன்னொருல ஜாயின் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் ஜாயின் பண்றோம். என்ன இப்போ CD வந்து இணைச்சிருக்க அப்புறம் CD intersect AB ய ரெண்டு பாகமாக இது பிரித்து விட்டது. mark the point of intersection as O. பிரிக்கக்கூடிய AB ல இன்டர்செக்ஷன் பண்ணக்கூடிய இந்த பகுதிக்கு O அப்படினு பேரிடுறோம். இப்போ AB வந்து நம்ம கரெக்ட்டா ரெண்டு பாகமா பிரிச்சிட்டோம். இப்போ CD is the required perpendicular bisector of AB. என்ன இப்போ நீ இதாக பார்த்தீங்கன்னா இந்த AO 3 cm OB 3 cm ரெண்டு பாகம். இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ஆங்கிள் இருக்குதுனால ரவுண்டா பண்ணாது இந்த மாதிரி சாதாரணமா இப்போ இது 90 டிகிரி ஆங்கிள் இருக்குது. இப்போ AO 3 cm OB நமக்கு 3 cm இருக்கும். புரியுதா? அப்படின்னா பாருங்க. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ட் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் தி லைன் செக்மென்ட் AB அப்படி இருக்கு. இது ரெண்டு பாகமாக பிரிச்சாச்சு. புரியுதா? திரும்ப ஒரு கஷ்டமா? அதாவது முதல்ல line ஒரு நேர்கோடு வரைஞ்சிருக்கோம். ஒரு நேர்கோடு வரைஞ்சிட்டு அதுல A பாயிண்ட மார்க் பண்றோம். A ல இருந்து 6 சென்டிமீட்டர்ல B பாயிண்ட மார்க் பண்றோம். இப்போ AB வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர் கிடைச்சது. திரும்ப யூசிங் காம்பஸ் அதாவது காம்பஸ் நாம யூஸ் பண்ணி AB என்ற பாதிகளை இருக்கிற மாதிரி எடுக்கும்போது காம்பஸ் யூஸ் பண்ணி AB லைன் செக்மென்ட் மேல நாம ஒரு ஆர்க் போடுறோம். அதே மாதிரி AB லைனுக்கு கீழேயும் ஒரு ஆர்க் போடுறோம். B ஐ மையமாக வைத்துக்கொண்டு அளவு மாற்றாதபடி B ஐ மையமாக வைத்துக்கொண்டு முன்பு வெட்டியது போல AB லைனுக்கு மேல ஒரு ஆர்க் அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க் போடுறோம். திரும்ப சந்திக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு C அப்படின்னு பேரிட்டோம். இதற்கு D இந்த ரெக்டாங்கிள் இத C பேரிட்டோம். இந்த D பேரிட்டோம். ஜாயின் ரூலர் பெரியல அந்த C யும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ AB லைனுக்கு கிட்ட இந்த பகுதிக்கு O பேரிட்டோம். இப்போ AO 3 cm OB 3 cm. சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு
அதாவது ஏபி கோட்டுக்கு செங்குத்து இரு சம வெட்டி வரைதல் அப்படிங்கிறது இதுதான். இதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். கன்ஸ்ட்ரக்ஷன் வரைமுறை. வரைமுறை வரைமுறை எழுதணும். இப்போ நம்ம எப்படி வரைகிறோமோ அதை நாம் அப்படியே எழுதணும். இப்போ தமிழ் மீடியத்தில் சொல்ல போனீங்கன்னா தமிழ் மீடியத்தில் சொல்கிறேன். அதாவது ஒரு நேர்கோடு வரைந்தேன். ஒரு நேர்கோடு வரைந்தேன். அதன் மீது ஏ மற்றும் பி என்ற புள்ளியை 6 சென்டிமீட்டர் இருக்குமாறு குறித்தேன். ஏயை மையமாக கொண்டு ஏபி நீளத்தில் பாதிக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஆரம் எடுத்துக்கொண்டு ஒரு வட்டவில்லை ஏபி கோட்டிற்கு மேலே இருக்கிறேன். அதே போல ஒரு வட்டவில் ஏபி கோட்டிற்கு கீழே ஒரு வட்டவில் இருக்கிறேன். பி மையமாக கொண்டு ஏபி கோட்டிற்கு மேலே முன்பு வெட்டிய தாக்கு மேலே ஒரு வட்டவில் இருக்கிறேன். ஏபி கோட்டிற்கு கீழேயும் ஒரு வட்டவில் இருக்கிறேன். சந்திக்கக்கூடிய கண்ட புள்ளிக்கு சிடி என பெயரிட்டு சேர்வுகளால சிடியை இணைத்தேன். ஏபியில் வெட்டக்கூடிய இந்த பகுதிக்கு ஓ என பெயரிட்டு இப்போ ஏ ஓ 3 சென்டிமீட்டர், ஓபி 3 சென்டிமீட்டர். இப்போ ஏபி கோட்டிற்கு இது சம வெட்டியாக ஏஓ ஓபி காணப்படுகிறது. இதான் நம்ம வரைமுறை. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் இது எழுதணும். அதை குறிப்பிய லைன் ஏபி 6 சென்டிமீட்டர் using compass with A as center and radius more than half of the length of AB. Drill 2 arc of same length, one above AB and one below AB. With the same radius and B as center, drill 2 arc to cut the arc. Draw in step 2. Mark the points of intersection of the arc as C and D. I joined C and D. I joined C and D. I joined C and D. இப்போ CD will intersect. CD will intersect AB. CD will intersect AB. Mark the point of intersection as O. CD is the required perpendicular bisector of AB. Construction அப்படி எழுதணும். இதுதான் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் எ லைன் செக்மெண்ட். அதாவது கோட்டு துண்டின் செங்குத்து இரு சம வெட்டி வரைதல். புரிஞ்சுதா? இப்போ உனக்கு புக்கில் 109வது பக்கத்தில் இருக்குது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 102வது பக்கத்தில் இருக்குது. இதற்குரிய எக்ஸசைஸ் சம் உனக்கு பயிற்சி 5-3, அதாவது பயிற்சி 5-3 எக்ஸசைஸ் 5-3 பயிற்சி 5-3 எக்ஸசைஸ் 5.3 எக்ஸசைஸ் 5.3 உனக்கு ஒரு 5 கணக்கு இருக்கு. 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 5.6 சென்டிமீட்டர் 10.4 சென்டிமீட்டர் 58 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கு. இப்போ 8 சென்டிமீட்டர் வரைஞ்சிடலாம், நீ 7 சென்டிமீட்டர் வரைஞ்சிடலாம், 5.6 சென்டிமீட்டர்னு இருக்கு, 5.6 சென்டிமீட்டர். அந்த பாயிண்ட் வர்றதுனால எப்படி எடுக்கிறது அப்படின்னு உனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அது எப்படின்னா 5 சென்டிமீட்டர் பாரு, 5 சென்டிமீட்டருக்கு அப்புறம் உனக்கு 6வது கோடு மில்லிமீட்டரில் 6வது கோடு, அதாவது 5வது கோடு வந்தது ஒரு பெரிய கோடு தெரியும் உனக்கு. 6வது அந்த 5வது கோடுக்கு அப்புறம் மில்லிமீட்டரில் 6வது கோடு, அதாவது 5க்கும் 6க்கும் இடையில நடுவில் ஒரு பெரிய கோடு வரும். 5வது வந்தது ஒரு கோடு வரும், அதுக்கு அடுத்து ஒரு கோடு வரும். அப்போ 5க்கு அப்புறம் 6வது கோடு, அதான் 5.6 5.6 சென்டிமீட்டர்னா வந்து 5க்கும் 6க்கும் இடையில 5க்கு அப்புறம் 6வது கோடு மில்லிமீட்டரில் 6வது கோடு. இந்த 5.5 வரும்போதே ஒரு பெரிய கோடு லேசாக இருக்கும், அதுக்கு அடுத்த கோடு வரும். சரிதா? அதான் 5.6. அதே மாதிரி அதுக்கு அடுத்து 4வதுல 10.4 சென்டிமீட்டர் இருக்குது. 10.4 சென்டிமீட்டர் அப்படின்னா 10க்கு அப்புறம் மில்லிமீட்டர் அந்த கோட்டில் 10க்கு அப்புறம் 10க்கும் 11க்கும் இடையில 10க்கு அப்புறம் 4வது கோடு வரும் மில்லிமீட்டரில் 4வது கோடு, அதுதான் உனக்கு 10.4. அதேமாதிரி 5வது கணக்கு உனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா 58 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லிமீட்டர்? 10 மில்லிமீட்டர் வந்தது ஒரு சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டருக்கு இடையில பாரு 10வது கோடு வரும், 10வது மில்லிமீட்டர் வந்ததும் அடுத்த சென்டிமீட்டர் மாறி இல்லையா?
அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போது நமக்கு 58 மில்லிமீட்டர் இருக்குது. அதை 10ஆல் வகுக்கும் வச்சுன்னா என்ன வரும்? 5.8. அப்போது 5 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டரை குறிப்பிடுது. இப்போ நம்ம வரையும் போது எத்தனை வரையணும்னா 5.8 சென்டிமீட்டர். என்ன அதான் பக்கத்தில் நீ எழுதிக்க. உனக்கு புக்கில் 109வது பக்கம் பயிற்சி 5.3 5வது கணக்கு 1ல் 5வது கணக்கு 58 மில்லிமீட்டர்னு இருக்குது. 58 மில்லிமீட்டர் என்பது 5.8 சென்டிமீட்டர். 5.8 சென்டிமீட்டர். புரியுதா? இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 103 எக்ஸசைஸ் 5.3 draw a line segment of given length and construct a perpendicular bisector to each line segment using scale and compass. 8 சென்டிமீட்டர் இருக்குது, அடுத்து 7 சென்டிமீட்டர் இருக்குது, அடுத்து 5.6 சென்டிமீட்டர் இருக்குது. 5.6னா 5க்கு அப்புறம் உனக்கு 6 மில்லிமீட்டர் வருதுல்ல, அது 5.6. அடுத்து 10.4 சென்டிமீட்டர் இருக்குது, 10க்கு அப்புறம் 4 மில்லிமீட்டர் போடும். அடுத்து 58 மில்லிமீட்டர் இருக்குது. 58 மில்லிமீட்டர் என்பது 5.8 சென்டிமீட்டர். 5.8 சென்டிமீட்டர். அப்போது இந்த 5.8 சென்டிமீட்டர்னு குறிச்சிக்க. அதாவது 58 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 5.8 சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர் வந்து ஒரு சென்டிமீட்டர். அதனால் 58 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 5.8 சென்டிமீட்டர். இப்போ உனக்கு இந்த 5 கணக்கு இருக்குது. இதில் 5 கணக்கில் நீ 5 கணக்குமே அப்படி உனக்கு மேத்ஸ் நோட்டில் நீ அப்படி வரைஞ்சிரு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 5.11 வரைஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் இந்த 5 கணக்கும். இந்த எக்ஸசைஸில் நீ இந்த 5ஐயுமே உன் ஃபேர் நோட்டில் அப்படி வரைஞ்சிரு. ஹோம் ஒர்க்காக நீ முதல் 2 கணக்கை செய்து அனுப்பு. ஹோம் ஒர்க்காக முதல் 2 கணக்கு 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர், அதாவது 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். பயிற்சி 5.3ல் முதல் கணக்கில் ஃபஸ்ட்டு 2 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். இந்த ரெண்டுமே ஹோம் ஒர்க். 5 கணக்குமே நீ ஃபேர் நோட்டில் வரைஞ்சிரு. சரியா? சரி, இதோட இந்த ஜாமெண்ட்ரி முடிந்து தொடர்ச்சியாக நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.